ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கறிக்குழம்பு சுவையில் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாம் அளவு சோம்பு போட்டு அதோட கொஞ்சமாக கசகசா, ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு, கொஞ்சமாக ஒரு 4 பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 4 பல் எடுத்து அதை நல்லா துருவிக்கலாம். ஃபஸ்ட்டு துருவி எடுத்தோன்னா அதோட சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 2 குட்டி தக்காளி அதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறது தான். அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அந்த ஸ்மெல்க்கு. போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வரமிளகாய் 2 சும்மா வாசத்துக்காக, அப்புறம் கருவேப்பிலை அது போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு கைப்பிடி அளவு. அது நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சு அதையும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசம் போனோன்னே, பச்சை வாசம் போனோன்னே 2 தக்காளி, சின்ன தக்காளி தான், அதனால் 2 தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி அதிகம் சேர்த்தா இனிப்பாயிரும் குழம்பு. ஸோ பெருசாக இருந்தால் 1 கூட போட்டுக்கோங்க போதும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 2 சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அதை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதான். கொஞ்சம் ஒரு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி, காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு, அப்புறம் மறுபடியும் வந்து அதில் மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போயிட்டுருக்கோம். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டிங்க அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் போட்டிங்க அப்படின்னா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா அதை வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான கறிக்குழம்பு சுவையில் முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.